ஒரு குழந்தை பெற்று ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க வீட்டுல உள்ளவங்களும் அவங்கள சுத்தி இருக்க சுற்றத்தாரும் அவளை பார்க்க வர கெஸ்ட் எல்லாருமே எல்லாரோட கான்சென்ட்ரேஷனும் வந்து அந்த குழந்தை மேல திரும்பிடுமே தவிர ரொம்ப கம்மியான மக்கள் தான் வந்து அந்த பிரசவிச்ச தாயை வந்து விசாரிப்பாங்க. எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, நல்லா தூங்குனியா, நல்லா சாப்பிட்டியா, இந்த மாதிரி இல்லையா. சோ ஒரு பிரசவிச்சதுக்கு அப்புறமா ஒரு தாய் வந்து பிசிக்கலி அவங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெற்று ஒரு பெரிய மேரத்தான் ஓடி பெற்றிருக்காங்க. சோ ஷீ நீட்ஸ் பிசிக்கல் ரெக்கவரி அண்ட் அதை விட அதிகமா ஷீ நீட் மென்டல் சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட். சோ இதை வந்து நிறைய பேர் பேச மாட்டாங்க, நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. சோ எமோஷனல் சப்போர்ட் அவங்களுக்கு ஏன் தேவை, ஏன் அவங்க வந்து வந்து ரொம்ப கஷ்டத்துக்கும் அழுகைக்கும் ஏன் ஆளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கதான் ஒரு அவேர்னஸ் வீடியோவா, ஒரு எஜுகேஷனல் வீடியோவா இன்னைக்கு இந்த மாமிஸ்க்காக நான் இந்த கண்டென்ட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது பிரசவிச்ச தாய்க்கு பிசிக்கலி ரெக்கவரி ஆக ரெஸ்ட் தேவை, அதே மாதிரி மென்டலியும் எமோஷனலியும் அவங்களுக்கு ரெக்கவரி தேவை. ஷீ நீட்ஸ் அ டைம், ஷீ இஸ் இன் த ரெக்கவரி ஃபேஸ், சோ ஷீ நீட்ஸ் அ சப்போர்ட். சோ மை டியர் மாமிஸ், யாரும் உங்களை பத்தி பேசலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக இருக்கேன். உங்களுக்காக இந்த போஸ்ட்நேட்டலி ஒரு தாய் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதான் ப்ளூ சைக்கோசிஸ் அப்படின்னா என்ன, போஸ்ட்நேட்டல் ஸ்ட்ரெஸ்னா என்ன, போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன்னா என்ன, போஸ்ட்நேட்டல் சைக்கோசிஸ்னா என்ன, டோட்டலா மென்டல் ஹெல்த் அவேர்னஸோட நான் இன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கேன். சோ பி ரெடி. இந்த வீடியோவை பாக்குற தாய்களா இருந்தாலும் சரி, தாய்களோட கணவர்மார்களா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க வீட்டு ஆளுகளா இருந்தாலும் சரி, இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் தயவு செய்து அந்த ஹஸ்பண்ட்க்கு இந்த வீடியோவை டாக் பண்ணுங்க. பிகாஸ் திஸ் இஸ் த ஃபுல் அண்ட் ஃபுல் அவேர்னஸ் எஜுகேஷனல் வீடியோ. எவ்ரி ஒன் மஸ்ட் நோ வாட் ஆர் ஆல் த திங்ஸ் த மதர் இஸ் ஃபேசிங் த்ரூ, கோயிங் த்ரூ அப்படிங்கறத ஒரு ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கணும். ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா அந்த குடும்பமே அந்த தாயை புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு அர்த்தம். சோ மை டியர் மாமிஸ், ஆர் யூ ரெடி? போலாமா? ரெடியா இருக்கீங்களா? சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வியூவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய சீரிஸ், பிரெக்னன்சி, டெலிவரி சீரிஸ், போஸ்ட்நேட்டல் சீரிஸ் இப்ப போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பேபி சீரிஸ் ஆரம்பிக்க போறோம். சோ அதனால சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னொரு மாமிக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ என்ன மாமிஸ், வீடியோக்குள்ள போயிடலாங்களா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா. திஸ் இஸ் யுவர் அல்டிமேட் ஃபேமிலி. சோ திஸ் இஸ் யுவர் பிரெக்னன்சி கோச் மேஜர் பிரேமா. சோ இன்னைக்கு நாம எக்ஸ்க்ளூசிவா எமோஷனல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் பத்தி தான் பார்க்க போறோம். ப்ளூ சைக்கோசிஸ் அப்படிங்கிறதுனா என்ன? சைக்கோசிஸ் அப்படிங்கிற பேரை கேட்டு பயந்துராதீங்க. ஐயோ என்னமோ சைக்கோன்னு சொல்லிட்டாங்க, நான் பைத்தியமா? நோ 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 நோ. இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பைத்தியம்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேருமே பைத்தியம் தாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே கோவப்படுறோம், நம்ம எல்லாருமே டவுட் பண்றோம், நம்ம எல்லாருமே அழுகிறோம், நம்ம எல்லாருமே ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், டிப்ரெஷன் ஆகிறோம், எவ்ரிதிங் we are facing. சோ எல்லாமே நம்ம வந்து நாமளுமே ஒரு மென்டல் அந்த மாதிரி தானே அர்த்தம். சோ மை டியர் மாமிஸ், அதனால நீங்க எல்லாருமே எனக்கு ஏதோ மனநல பாதிக்கப்பட்டிருக்கு, அதை பத்தி நம்மள ஏதோ குறை சொல்றாங்க, தப்பா சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் யோசனை பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த உலகத்துல இருக்க அத்தனை மனுஷாலுமே ஒரு விதத்துல வந்து மனநோயாளிகள் தான். நாம எல்லாரும் ஆத்திரப்படுறோம், கோவப்படுறோம், அவஸ்தப்படுறோம், அழுகிறோம், எல்லாருக்குமே எல்லா எமோஷன்ஸும் இருக்கு. சோ அதனால ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கான காரணம் என்ன, அது ஏன் ஆகுது, அதை எப்படி பண்ணணும்ங்கிறது எல்லாத்தையுமே சொல்லதான் நான் வந்திருக்கேன். தெளிவா கேளுங்க, சரிங்களா? சோ இந்த ப்ளூ சைக்கோசிஸ் அப்படின்னா என்ன? சைக்கோசிஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ண எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. சோ அது வந்து ஏன் வந்து பேபி ப்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க? அது வந்து என்ன அப்படின்னா, பிரசவிச்ச ஒரு 2-3 நாள்லயே அது வந்து வரும். அப் டு 2 வீக்ஸ் வரைக்கும் அது இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு வந்து பிரெக்னெண்டா இருந்தோம், அப்ப ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்ம பாடியில நிறைய ஹை லெவலா இருந்தது, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ப்ரோலாக்டின் எல்லாமே இல்லையா? சோ இப்ப வந்து டெலிவரி ஆனோடனே அது எல்லாம் புஷ் ஆயிடுச்சு, அப்படியே பீக்ல இருந்தது அப்படியே டவுன் ஆகி அது வந்து பேஸ் லெவல்ல வந்ததுனால டோட்டல் ஹார்மோனல் சேஞ்சஸ் நம்ம உடம்புல, லேடிஸ் உடம்புல, அந்த பிரசவிச்ச தாய் உடம்புல நடக்கிறதுனால அதுக்கு மேல வந்து ஒரு குருவி மேல ஒரு கல்ல தூக்கி வச்ச மாதிரி, பாரத்தை வச்ச மாதிரி ஒரு நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி, மாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுனால, அது இல்லாம மொத்தமா வந்து பெயின் அனுபவிச்சு அவங்க டெலிவரி செஞ்சதுனால இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ்அப் ஆகி அந்த மதர் வந்து எமோஷனலி இன்ஸ்டேபிள் ஆயிடுவாங்க. திடீர்னு அழுவணும்னு தோணும், திடீர்னு முறைச்சு பார்ப்பாங்க, திடீர்னு பயப்படுவாங்க, திடீர்னு அழுவாங்க. அவங்களுக்கு என்னன்றது அவங்களுக்கு தெரியல. சோ she has to adapt her responsibility. மதரா வந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், பேபி எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கறத வந்து she has to adapt, she has to accept, she has to go through. so இந்த மாதிரி adaptation problemல வர, adaptation phaseல வர பிரச்சனை தான் இந்த baby blues. so my dear husbands, please support. நான் எல்லாருக்குமே சொல்ற ஒரு அட்வைஸ் இதுதான். பிரசவிச்ச தாயை அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு தனியா விடாதீங்க. பிரசவிச்சதுக்கு அப்புறமா she has to physically recover, she has to mentally recover, emotionally she has to be strong. அது எல்லாமே ஆகுறதுக்கு she needs a support. சோ நீங்க எல்லாம் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டை கொடுக்கணும். கொஞ்ச நேரம் நீங்க பிள்ளைய பாத்துக்கோங்க, கொஞ்ச நேரம் அவங்களை ரெஸ்ட் கொடுக்க விடுங்க, அவங்களை நிம்மதியா சாப்பிட விடுங்க. அந்த மாதிரி எல்லாம் நீங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துல அவங்களுக்கு தேவை ஆறுதலான வார்த்தையும் அன்பான சப்போர்ட்டும் தாங்க. அதை நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா within 2 weeks இந்த பேபி ப்ளூஸ் எல்லாமே வேனிஷ் ஆயிடும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ். இது நெக்ஸ்ட் லெவல், பேபி ப்ளூஸ்க்கு நெக்ஸ்ட் லெவல். அதாவது அந்த 2 வீக்ஸையும் தாண்டி எந்த ஒரு உதவியும் கிடைக்காம பெயின்லயும் இருக்கணும், 2 hours பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணணும், குழந்தையும் பாத்துக்கணும், வீட்டு வேலையும் பாத்துக்கணும், நைட்டும் தூங்க முடியாது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற தாய்
அவங்களுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ் வரும். ஐயோ என்ன ஆயிடுச்சு, எனக்கு எங்க வந்துட்டேனா, நான் என்ன பண்றேன், என் வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியாத ஒரு கேள்விக்குறியா அந்த தாய் இருப்பாங்க. இது வந்து என்ன ஆக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேபியோட கனெக்ஷனை வந்து பேபி மேல மதருக்கு கோவம் வர மாதிரி பண்ணிடும். சோ இந்த பேபி வந்து தூங்கவே மாட்டுது, இந்த பேபி வந்ததுல இருந்து என்னோட அட்டென்ஷன் போயிடுச்சு, யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க, எங்கிட்ட அன்பு காட்ட மாட்டாங்க, அந்த மாதிரி தாட்ஸ் வந்துடும். ரெண்டாவது வந்து அந்த தூக்கமின்மை, நம்மளே ஒரு 2 நாள் தூங்கலன்னா நமக்கு எவ்வளவு ஒரு இரிட்டேஷன் ஆகுது. சோ மதர்வுட் இந்த உலகத்திலேயே நான் சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன், 2 பிள்ளைய பெற்ற அனுபவத்துல சொல்றேன், இந்த உலகத்திலேயே இருக்கிறதுல டஃபஸ்ட் ஜாப் எதுனா ஒரு தாய்க்கு தான். அதுவும் ஆம்பளை பையனை பெற்ற தாயா இருந்தா இன்னமும் டஃபஸ்ட் ஜாப் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு கஷ்டங்கள்ங்க, எவ்வளவு. அதனாலதான் பகவானே பாருங்க, மாதா பிதா குரு தெய்வம், பிதாவை கூட செகண்டரியா வச்சுட்டு மாதாவை தான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. சோ நான் எப்படி சேர் ஆகிப்பேன்னா, எப்பவுமே ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷன் கிடைக்குதுன்னா we have to work hard for that, இல்லையா? சோ மதர் அப்படிங்கிறது ஒரு சாக்ரிஃபைஸ். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம், மாதா தாயின் சிறந்த கோவிலும் இல்லை. சோ இதெல்லாம் இதுலயுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தாய்க்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அந்த தாயோட ரோல் கொஞ்சம் கஷ்டமான ரோல் தான், பட் பவர்ஃபுல்லான ரோல், இல்லையா? சோ அந்த குழந்தைங்க வந்து அப்படியே நெஞ்சோட நெஞ்சு அணைச்சிக்கும் போது நம்ம பட்ட அத்தனை கஷ்டங்கள், கோவங்கள், தாபங்கள், அந்த கண்ணீர் எல்லாமே அப்படியே காத்துல அலை மாதிரி போயிடும். சோ நீங்களும் இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வருவீங்க, பேசுவீங்க, அனுபவப்படுவீங்க. நீங்க இப்போ வந்து ஸ்டார்டிங் ஃபேஸ்ல இருக்கீங்க. நான் அதனால உங்களுக்கு சொல்றேன், பீயிங் எ ப்ரொஃபஷனல், ஐ ஆல்சோ ஃபேஸ்ட் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். குழந்தைய பெற்று தனியா குழந்தைய கவனிச்சுக்கிட்டு, வீட்டை கவனிச்சுக்கிட்டு, எல்லாத்தையுமே பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் அனுபவத்துல தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ ஃபேமிலி மெம்பர்ஸ், பி சப்போர்ட்டிவ், பி லவபிள், பி கைண்ட், டோன்ட் ஜட்ஜ். ஜட்ஜ் பண்ற டைம் இது இல்லைங்க, சப்போர்ட் பண்ற டைம். நான் இருக்கமா அப்படின்னு சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் அவங்களை வந்து ஈவினிங் டைம்ல ஒரு 1 மணி நேரம் நான் பிள்ளைய பாத்துக்கிறேன், நீ போய் வாக் பண்ணிட்டு வா, ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வா, வெளியில போக முடியலனால அட்லீஸ்ட் மாடி காச்சும் போயிட்டு கொஞ்ச நேரம் நின்னுட்டு வா, இல்ல உன்னோட பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு வா. அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டைம் கொடுங்க. சோ ஷி வில் பி ஃபீல் ஹாப்பி. ஒரு சில மதர்ஸ் வந்து பார்லர் அனுப்பிச்சு விடுங்க, நியூ ஹேர் கட். ஏன்னா போஸ்ட்நேட்டலி வந்து நமக்கு நிறைய ஹேர் லாஸ் எல்லாம் ஆகும், ஃபேஸ் எல்லாம் வந்து பிக்மெண்டேஷனா இருக்கும், தூக்கம் இல்லாம டார்க் சர்க்கிள்ஸா இருக்கும். சோ போயிட்டு ஒரு ரெஜுனேட்டிங்கா இருக்கும், போயிட்டு ஒரு மசாஜ் பண்ணிட்டு, நல்ல ஃபேஷியல் பண்ணிட்டு, ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு வாமான்னு சொல்லி ஒரு 1 மணி நேரம் அனுப்பிச்சு விடுங்களேன். ஷி வில் பேக் வித் பப்ளிங் எனர்ஜி. ரொம்ப அவங்களுக்கு அவங்களோட ரெக்கவரி ஃபேஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் அந்த வீட்டுல வந்து இந்த மாதிரி டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே இருக்காது. ஓகேங்களா? சோ இதுதான் போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னா இதை விட வர்சனான கண்டிஷன். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து என்ன அப்படின்னா, மெடிக்கல் அட்டென்ஷன் நீட் பண்ற அந்த ஒரு அவசியம் வச்ச ஒரு டைம் அப்படின்னு நான் சொல்றேன். சோ இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பேபி ப்ளூஸ்ல இருந்து, போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ்ல இருந்து அடுத்த ஸ்டேட்டுங்க 2 வீக்ஸ் ஆயுமே மதருக்கு வந்து இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாம் வந்து போகாம திரும்பவும் வெறிச்சோடு எங்கேயோ பாத்துட்டு இருக்காங்க, திடீர்னு எரிஞ்சு விழுறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க, ஆத்திரப்படுறாங்க, வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க, அண்ட் மோர் ஓவர் ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க. எப்பவுமே ஒரு சேட் ஃபீலிங் அவங்க கிட்ட இருந்துட்டே இருக்கு. அண்ட் அதர் திங் மெயினா என்னன்னா, அந்த மதர்ஸ் எல்லாம் எப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, இந்த குழந்தை ஏன் வந்தது, இந்த குழந்தை வந்ததுல இருந்து தான் எனக்கு அட்டென்ஷன் போயிடுச்சு, இந்த குழந்தை வந்ததுல இருந்து தான் எனக்கு தூக்கம் போச்சு, என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. எல்லாரும் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஏமா குழந்தை அழுது பாக்கலையா, ஏமா குழந்தை அழுது பால் கொடுக்கலையா, ஏமா குழந்தை நனைஞ்சிருக்கு நாப்கின் சேஞ்ச் பண்ணலையா, இந்த மாதிரி சொல்லி கேட்டு she might be irritated. சோ அந்த இரிட்டேஷன் வந்து என்ன ஆகும்னா, ரிவர்சிபிளா அந்த குழந்தை மேல காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குழந்தை நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்றேங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ராத்திரி 2 மணிக்கு என்னோட மெட்டர்னிட்டி வார்ட்ல நைட் டியூட்டில நான் வந்து ஒரு 1:30 2 o'clock அரௌண்ட் ரவுண்ட்ஸ் போவேன். ஏன்னா நிறைய மதர்ஸ் வந்து டீப் ஸ்லீப்ல இருப்பாங்க. அவங்க பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு அப்படியே அந்த பிரஸ்ட் குழந்தை மேல இருக்கும், அந்த அம்மா பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கும். சோ அது வந்து சடனா வந்து நான் லாஸ்ட் வீடியோல சொன்னல, சடன் இன்ஃபன்ட் டெத் சிண்ட்ரோம் 6 அப்படிங்கிறது வர்றதுக்கு அது வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குழந்தையோட ஃபேஸே சின்னதுங்க, அதோட வாய் சின்னது, அதோட மூக்கு சின்னது, நம்மளோட ஹெவி பிரஸ்ட் அது மேல போனா அடிச்சு செத்துரும். சோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வாட்ச் பண்றதுக்கு நைட்ல ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு பெட்ல ஒரு குழந்தைய காணோம். நான் நினைச்சேன் வின்டர் சீசன், சோ பிளாங்கெட் குள்ள குழந்தைய போட்டு மதர் பக்கத்துல படுக்க வச்சிருக்காங்க, தொட்டில குழந்தைய காணுமே அப்படின்னு பார்த்தா மதர் பக்கத்துலயும் குழந்தைய காணும். எங்கன்னு கேட்டா அந்த அம்மா வந்து கீழே கை காட்டுது. பார்த்தா அந்த குளிர் காலத்திலயும், எப்பன்னா ஒரு டிசம்பர் மாசம் குளிர், தேராதூனோட கிளைமேட் நினைச்சு பாருங்க, அந்த பெட் கீழே அந்த பிள்ளைய போட்டு வச்சிருக்குங்க அந்த பொண்ணு. அதாவது இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லாம் வந்து 1 மாசத்துக்கு வரணும், அது 2 நாள்ல அனுபவிச்சு அந்த பிள்ளைய வந்து பெட் அடியில போட்டுருச்சு. அப்ப அது வீட்டுல போய் என்ன கொடுமை பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. கொடுமை மீன்ஸ் அவங்கள நம்ம கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது, அந்த நியூ மாமோட ரெஸ்பான்சிபிலிட்டியை அடாப்ட் பண்ண முடியாத ஒரு மனநிலையில, ஒரு எமோஷனல் ஸ்டேட்ல அவங்க இருக்காங்க. திஸ் இஸ் த ட்ரூத். சோ இதை வந்து நாம அவங்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியோ, நீ இப்படி பண்ணீங்க, உனக்கெல்லாம் நீ எல்லாம் ஒரு தாயா அப்படி இப்படின்லாம் நம்ம கேட்டு அவங்களை வேதனைப்படுத்தி நம்ம அதை வந்து இன்னும் வந்து வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சின மாதிரி தான் ஆகுமே தவிர, நான் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேமான்னு சொல்லி அட்டெண்டன்ஸ் யாரையாவது இருக்க வச்சு அவங்க கிட்ட கொஞ்சம் சப்போர்ட்டிவா நடந்துக்கிட்டோம், கைண்டா நடந்துக்கிட்டோம் போது அவங்க அந்த வழியில இருந்து வெளியில வந்துருவாங்க. சோ இது வந்து ரொம்ப வந்து அன்கன்ட்ரோல்டா போகுது அப்படின்னும் போது மெடிக்கல் அட்டென்ஷன் நீடட். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ். இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ், ரொம்ப ரேர் கேஸ், பட் ஒரு 100ல ஒருத்தர் 2 பேருக்கு இருந்துட்டு தான் இருக்கு இன்னமும்.
சோ இது வந்து என்னன்னா ரொம்ப முத்தி போய் அந்த எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி அவங்க வந்து அந்த குழந்தைய டோட்டலாவே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மதருக்கும் பேபிக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்காது. பிரஸ்ட் ஃபீட் பண்ண சொன்னா புள்ளைய தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ற நிறைய பேரெல்லாம் நம்ம வந்து பாத்துருக்கோம். நிறைய படத்துல கூட பாத்துருக்கோம்ல, புள்ளைய தூக்கிட்டு போய் கிணத்துல போட்டுருவாங்க. அவங்க தான் போட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி நம்மளும் நிறைய தமிழ் மூவிஸ் எல்லாம் பாத்துருப்போம்ல. சோ இதெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்ங்க. நீங்க வந்து கேட்கலாம், இப்ப ஒத்த புள்ள பெத்துக்கிறவங்களுக்கு இந்த சைக்கோசிஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கு. அந்த காலத்துல தாத்தா பாட்டி எல்லாம் 9 பெத்தாங்க, 10 பெத்தாங்க, 12 பெத்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லலாம். அவங்களுக்கு எல்லாம் இப்ப சைக்கோசிஸ் இல்லையா? மைடியர் மக்களே, நல்ல மனசுல ஏத்திக்கோங்க. ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் இல்ல. போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், ஏன் இந்த அப்ஸ்டெடிக், இந்த மெட்டர்னிட்டி, இந்த டெலிவரி ஹாஸ்பிட்டல்ல நடக்கணும், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ஸ் எல்லாம் அப்ப வந்து இல்ல. மருத்துவத்துறை வந்து ரொம்ப டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகல. எல்லாருமே வந்து ஹோம் டெலிவரிஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? செல்ஃப் டெலிவரிஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல அண்ட் மோர் ஓவர் அதர் திங், ஃபீமேல்ஸ் வந்து எல்லாமே அடிமைத்தனமா தான் இருந்தாங்க. அவங்களோட வாய்ஸ் ரைஸ் பண்ண அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பவரும் இல்ல. ஹஸ்பண்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா சொல்லிட்டாரு, அதுக்கு மேல அவங்களால எதிர்த்து அவங்களுக்கு இருக்க உடம்பு சரியில்லை, ஈவன் அந்த மென்சுரல் ஹைஜீனே வந்து மென்சஸ் வந்துருச்சு அப்படின்னும் போது அந்த மென்சஸ்க்கு அவங்களுக்கு தேவையான பொருள், அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு அதை கூட அவங்களால அந்த கஷ்டங்களை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க வந்து கஷ்டத்துல இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்றவங்க எப்படிங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க உட்கார்ந்து இப்ப என் பாட்டி கிட்ட எல்லாம் நான் வந்து கேட்டிருக்கேன். என் பாட்டியும் வந்து ஒரு 6-7 பிள்ளைய பெற்றவங்க. கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சில சமயத்துல அழுகையா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்ல தெரியாது, பட் ரொம்ப நெஞ்சு அரைக்கிற துக்கமும் அழுகையா வரும். இதுதாங்க போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனோட சைன். இதுதான் போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ்ஸோட சைன். அண்ட் மோர் ஓவர் நிறைய பேர் இதை ரொம்ப பெருசா பேசப்படாத ஒரு காலம். ஏன்னா சோ அந்த காலத்துல பெருசா இத பத்தி யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இப்படி எமோஷனலி இம்பேலன்ஸ் ஆவாங்க. அந்த காலத்துல பெண்களோட உணர்ச்சிகளுக்கு எந்த மதிப்புமே இல்லைங்க. அவங்க வந்து ஒரு அடிமைத்தனமா தான் வாழ்ந்திருக்காங்க. அந்த மோர் ஓவர் எல்லாருக்குமே சைல்ட் மேரேஜ்ங்க. 10 வயசுல 12 வயசுல அந்த மாதிரி, ஏன் நிறைய பேர் வயசுக்கு வரதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிருக்கு. அந்த மாதிரி எல்லாமே சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கு. ஈவன் ஏன் அம்மாக்குமே 14 இயர்ஸ்ல கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி சைல்டு மேரேஜ் பண்ணும்போது அவங்களோட மென்டாலிட்டியும் வந்து சைல்டிஷா தான் இருக்கும். சோ அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லையா? சோ இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, நிறைய வீட்டுல கம்பாரிசன் நடக்குது. நான் 4 பிள்ளைய பெத்தேன், இப்படியா கஷ்டப்பட்டேன். நான் 8 பிள்ளைய பெத்தேன், இப்படியா கஷ்டப்பட்டேன். இவ ஒத்த பிள்ளை பெத்துக்கிறதுக்கு இவ்வளவு வீட்டை வந்து பேம்பர் பண்றா, ஒத்த பிள்ளை பெத்துக்கிட்டு இவ்வளவு கஷ்டத்தை சொல்றா, இவளுக்கு ஒத்த பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு 10 பேர் தேவையா? இப்படி எல்லாம் கேட்கிற ஃபேமிலிஸ் இருக்குங்க, இருக்கு. நானும் என் கண்ணால பாத்திருக்கேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, பட் நான் பாத்திருக்கேன். சோ அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. ஈவன் அந்த காலத்துல 10 புள்ள பெத்தாலும் எல்லாருமே வந்து வயக்காட்டுல பிள்ளைங்களை விட்டுட்டாலுமே அவங்க எல்லாம் அப்படியே அந்த மரத்தடியிலேயே வளர்ந்துட்டாங்க. பட் இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு அட்டென்ஷன் சீக்கிங்கா இருக்கு, ரொம்ப ஓவர் எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. அவங்களை பாத்துக்கிறதுக்கு, அவங்களை கோப் பண்றதுக்கு மதர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. சோ அதனால சிம்பிளா நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, மதர்ஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாதீங்க. அவங்க வந்து ரெக்கவரி ஸ்டேட்ல இருக்காங்க. அவங்களோட பாடி வந்து ஹீல் ஆகிட்டு இருக்கு. அவங்க வந்து ரெக்கவரி ஸ்டேட்ல இருக்காங்க. சோ அவங்க வந்து அந்த டோட்டல் மசில்ஸ், போன், நரம்புல இருந்து நாடி நரம்பு எல்லாம் அவங்களுக்கு வந்து ஹீலிங் பீரியட்ல இருக்கிறதுனால she needs peace, she needs love, she needs affection, she needs support. சோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தேத்தி விடுங்க. ஏன்னா இப்ப தேத்துற இந்த உடம்பு தான் இன்னும் ஒரு 40-50 வருஷத்துக்கு ஓடணும். இன்னொரு ஃபர்ஸ்ட் பேபியா இருந்தா இன்னொரு பேபி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். சோ she has to eat well, she has to sleep well, she has to be happy. சோ அதனால ஹஸ்பண்ட்ஸ் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. மாமியாரா இருந்தாலும், மாமனாரா இருந்தாலும், மதரா இருந்தாலும், சிஸ்டரா இருந்தாலும், யாரெல்லாம் இந்த வீடியோ பாக்குறீங்களோ தயவு செய்து அந்த பெண்ணுக்குள்ள என்ன ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது, அந்த பெண்ணுக்குள்ள என்ன மெக்கானிசம் நடந்துட்டு இருக்குன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவங்க கோவப்பட்டாலோ எதிர்த்தாலோ எதையும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நிறைய வீட்டுல சண்டைகள் வருது. நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து குழந்தை பெத்த பொண்ணு அடிச்சதெல்லாம் கூட நான் பாத்திருக்கேன். என்ன திமிரா உனக்கு, புள்ள பெத்துக்க திமிரா, வந்து ரொம்ப ஓவரா பண்றா, கோவப்படுற. அவங்க ஏன் பண்றாங்கன்னா அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ங்க. அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் இல்லாம போயிடுச்சு. இவங்க எல்லாம் கும்பலா உட்காந்து டிவி பாக்குறாங்க, கும்பலா உட்காந்து சாப்பிடுறாங்க. நமக்கு ஏதோ ரூம், அந்த ஒரு குழந்தை பெத்த அந்த போஸ்ட்நேட்டல் டைம்ன்றது ரொம்ப டிப்ரெசிவான டைம்ங்க. அந்த பெண் வந்து அவளையே கண்ணாடியில முகத்தை பாத்துக்க முடியாத டைம். டெய்லி தலை சீவ முடியாது, டெய்லி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க முடியாது. ஏன் அவங்களுக்கு பாத்ரூம் வர டைம்ல அவளால பாத்ரூம் கூட போக முடியாது. பசிக்கும், ஆனா குழந்தை ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பசிச்சு முடிச்சு சாப்பிடறதுக்குள்ள சாப்பாடு ஆறி போயிடும். ஏன் அந்த பசியே கூட போயிடும். இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேங்க, அந்த அனுபவத்துல தான் சொல்றேன். சோ அதனால எல்லா மாமிஸும் இதை ஃபேஸ் பண்ணுவாங்க. என்னன்னா இந்த அவேர்னஸ், இந்த எஜுகேஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, இதெல்லாம் இப்படி இருக்கும், இது வந்து இத்தனை நாளைக்கு இருக்கும்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க ஃபேமிலிஸும் இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா உங்களோட போஸ்ட்நேட்டல் பீரியட் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். சோ மதர், பேபி, ஹஸ்பண்ட், மாமியார் எல்லாருமே வந்து ஹாப்பியா இருக்கலாம். சோ மதர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பேபிக்கு. பட் அதுக்காக மதரே தான் பாத்துக்கணும்ன்றது அவசியம் இல்லையா? மதர் வந்து கொஞ்சம் நேரம் தூங்குறாங்கன்னா நல்ல ஜென்டில்மேன் ஹஸ்பண்ட்ஸ் அந்த குழந்தைய கொஞ்சம் தூக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தைக்கு ஃபாதரோட சூடும் ரொம்ப தேவை, எமோஷனலி கனெக்டடா இருக்கிறதுக்கு உங்க பேச்ச. பிகாஸ் எல்லா குழந்தைக்குமே ஃபாதர் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. சோ அதனால அந்த பிள்ளைய சின்ன வயசுல இருந்தே அணைச்சு அதை உங்க சூட்ல வச்சு உங்களோட எமோஷனல் கனெக்ஷன்ல அந்த குழந்தைய கொண்டு வாங்க. கொஞ்ச நேரம் நீங்க பாத்துக்கோங்க. டே டைம்ல கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைக்கு ரெஸ்ட் கொடுத்து வீட்டுல உள்ள பெரியவங்க மத்தவங்க அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் ஹேண்டில் பண்ணுங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் பர்சனல் டைம் கொடுங்க. இது எல்லாமே டைம் பீயிங் தான். அவங்க நியூ மதர்ஹுட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அடாப்ட் பண்ணிக்கிட்டு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் அவங்க கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரொட்டீன்ல வர வரைக்கும் தான் அந்த கஷ்டம். அதுக்கப்புறம் she will do everything.
she is doing everything for you. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வைஃபும் எல்லா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் எல்லாத்தையுமே பார்த்து பண்றாங்க. ஆனா அவங்க சப்போர்ட் தேடக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னா இந்த தருணம் தாங்க, பிரசவிச்ச தருணம். சோ அதனால அவங்கள மகாராணி மாதிரி வச்சு தாங்குங்க. உங்களை வாழ்க்கை பூரா அவங்க தாங்குவாங்க. சரிங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். உங்க இதயத்தை தொட்டு இருந்து கொஞ்சம் இதயத்துல அப்படி ஒரு பீஸை கொடுத்திருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னொரு மாமிஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்பவும் திரும்ப சொல்றேன், யூ ஆர் இன் தி ஹீலிங் ஸ்டேட், யூ ஆர் இன் தி ரெக்கவரி ஃபேஸ். அதனால இந்த சைக்கோசிஸ், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் கேட்டு பயந்துடாதீங்க. யாரும் மனநோயாளி இல்ல. இட்ஸ் ஆல் டெம்பரவரி. மாசம் பீரியட்ஸ் ஆகும்போது கூட நம்மளுக்கு இந்த ஹார்மோனல் கிராஷ் ஆகும், நம்ம வந்து மூட் ஸ்விங்ஸ் வரும் இல்லையா? சேம் லைக் தட். சோ அதனால யூ வில் கம் பேக் சூன் வித் பப்ளிங் எனர்ஜி. யூ வில் ஹேண்டில் யுவர் பேபி வித் குட் ஸ்டேட். ஓகே, சோ அதனால பி ஹாப்பி. சியர்ஸ். ஹாப்பியா இருங்க. உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. நீங்க பிடிச்சதை சாப்பிடுங்க, ஹெல்தியா சாப்பிடுங்க. பேபிக்கு அடிக்குவேட் ஃபீட்ஸை கொடுங்க. பேபியோட எப்பவுமே கனெக்ட் ஆகி இருங்க. ஏன்னா அந்த பேபி வளர்ந்து வந்து அப்படியே உங்களை ஹக் பண்ணும்போது யூ வில் ஃபர்கெட் எவ்ரிதிங். ஓகே, சோ நம்ம சேனல்ல பிரெக்னன்சி சீரிஸ், லேபர் அண்ட் டெலிவரி சீரிஸ், இப்போ போஸ்ட்நேட்டல் சீரிஸ் எல்லாமே ஃபுல் வீடியோஸ் இருக்குங்க. மறக்காம எல்லாரும் பாருங்க. தேவைப்பட்டவங்களுக்கு, உங்க குடும்பத்துல இருக்கவங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இதை வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா வந்து ஒரு நல்ல கம்யூனிட்டி பில்டப் பண்ண நீங்களும் ஒரு உறுதுணையா இருங்க. ஓகே, தேங்க்யூ. லவ் யூ ஆல்.